கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக இந்த வாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அண்டிக் கொள்ளுதல் அல்லது அவரை சார்ந்து இருக்கிறது எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு நன்மை அளிக்கும் என்பதை குறித்து நாங்கள் தியானித்த நேற்றைய பதினும் அவரை அண்டிக் கொள்ளுவது எங்களுக்கு நலம் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். இந்த நாள் பார்க்கிறோம். உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, நான் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார்? தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்தில் வருகிற இவள் யார்? பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலே சார்ந்து இருக்கிற ஜனங்களை நாம் காணப்பட வேண்டும். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் அவர் மேல் சார்ந்திருப்பார்கள். ஆகவே நாங்கள் அவரோடு நெருக்கமான அவரோடு அவ்வளவான ஒரு மிகவும் ஆழமான நெருக்கம் உடையவர்களாக அவருடைய மார்பில சார்ந்திருக்கிறவர்களாக இருக்கணுமே தவிர இந்த உலகத்தில் உள்ளவைகளை நாம் சார்ந்திருக்க கூடாது. இந்த உலகத்தில் உள்ளவைகள் நாம் சார்ந்திருக்கும் போது அது என்ன செய்யும்? நம்மளுக்கு நாங்கள் பார்க்குற 119வது சங்கீதத்தில் 36வது வசனம் விவரங்களுக்கு சொல்லுகிறது, என் இருதயம் பொருள் ஆசையை சாராமல் உமது சாட்சிகளை சாறுபடி செய்யும். ஆமென். அதாவது தாவீது அழகா சொல்லுகிறான், அதாவது என்னுடைய இருதயம் பொருளாசை மேல் இந்த உலகத்தின் காரியங்கள்ல, உலகத்தின் இச்சைகள், உலகத்தின் இன்பங்கள்ல சாயாமல் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்கிறான். அதனுடைய சாட்சிகளை சாயும்படி செய்யும் என்று அவன் சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறேன். ஏனென்று சொன்னால் லூக்கா 12வது அதிகாரத்திலே லூக்கா 12ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, பின்பு அவர்களை நோக்கி பொருளாசைகளை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கும் எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. எவ்வளவுதான் ஆஸ்தி இருந்தாலும் அது நமக்கு ஜீவன் அல்ல. அதனால நம்ம இந்த ஜீவனை அடைய போவதும் இல்லை. அதனால நம்ம பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக அழைக்கப்படுகிறோம். இன்னைக்கு பிசாசானவங்களை பொருளாசை பணாசை உண்டு பண்ணி அவைகளின் மேல நாம் சார்ந்திருக்க பண்ணி அவைகளோடு நாம் இணைந்திருக்க பண்ணுகிறவனா இருக்கிறான். அது நிமித்தமாக நம்ம மெய்யான தேவனுடைய விடுதலை, அன்பை, அவருடைய ரட்சிப்பை வெற்றுக்கொள்ள முடியாத ஜனங்களை நாங்கள் மாறுகிறோம். பிரியமானவர்களே, அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? அங்கே யோவான் 13வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறபடி நாங்கள் என்ன செய்ய வேணுமாம்? அந்த சமயத்தில் அவருடைய சீஷர் இயேசுவுக்கு அன்பான இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தான். இயேசுவுக்கு அன்பான சீஷன் அந்த யோவான். அங்கே அவன் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தான்னு பார்க்கிறோம். பிரியமானவர்களை, இப்படிப்பட்ட ஒரு உறவைத்தான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மிகவும் ஆழமான நெருக்கமான உறவுக்குள்ள தேவனுடைய பிள்ளைகள் கடந்து வர வேண்டும். பிரியமானவர்களை, நாம் யோவானை போல அவருடைய மார்பில் சாய்ந்திருக்க வேண்டாம். என்ன வந்தாலும், என்ன கஷ்டம், என்ன போராட்டம், என்ன என்ன கஷ்டம், எந்த நெருக்கம் வந்தாலும் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முறியடிக்கிற பலனை கர்த்தர் கொடுக்கட்டும். நாம் ஒவ்வொருவரும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து மேல் மாத்திரம் சார்ந்தது கொண்டு அவர்களுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ நாங்கள் ஆண்டவருக்கு எங்களை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நாங்கள் ஒவ்வொருவரையும் அவர் மேல நாங்கள் சார்ந்திருக்கிறதாக மாற்றி அமைப்பாராக. God bless you all.